அறிக்கையிடுவதில் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஏதாவது சொல்கிறோம், யாராகிட்ட ஏதோ ப்ராமிஸ் சொல்கிறோம் அப்படின்னா மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம நாவிலேருந்து வருகிற வார்த்தை அதில் ஒரு வல்லமை இருக்குது, அதில் ஒரு பவர் இருக்குது, அதில் ஒரு அதிகாரம் இருக்குது. அதனால் நம்ம எதை கன்ஃபர்ஸ் பண்ணுறோமோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம், சில பழமொழிகள்லாம் சொல்லப்படும், மனசில் இருக்க தான் வாயில் வெளியாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனதில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுது என்னவென்றால், ரோமர் 10:9 வாசிக்கிறோம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழப் பண்ணினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அதாவது நம்ம இருதயத்துல, நம்ம மனசுல நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். என்ன விசுவாசம் தெரியுமா? இயேசுதான் மெய்யானவர், அவர்தான் மரித்தோரிலிருந்து எழும்பினவர், அவர் நமக்காக மரித்தார், 3ஆம் நாள் மறுபடியும் நமக்காக உயிர் தெழுந்தார். அவர் இயேசு என்ற அந்த வார்த்தையை நாவில் உச்சரிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு என்றால் என்னன்னா, நம்ம அநேக காரியத்திலிருந்து தப்பு வைக்கப்படுகிறோம், காப்பாற்றப்படுகிறோம், சேவ் ஆகிறோம். அதுதாங்க ரட்சிப்பு. we are saved from everything. எல்லா காரியத்திலும் நம்ம சேவ் ஆகுறோங்க, நம்ம காப்பாற்றப்படுகிறோங்க. அதனால எதை அறிக்கையிடுகிறோமோ அதை நீங்க அறிக்கையிடும் பொழுது நீங்க காப்பாற்றப்படுகிறவர்களா இருக்கணும். அப்போ நீங்க எதை அறிக்கையிட போறீங்க? கர்த்தராகிய இயேசு என்ற நாமத்தை அறிக்கையிடும் பொழுது நீங்க காப்பாற்றப்படுவீங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, நீங்க சேவ் ஆக போறீங்க. அதனால நீங்க இந்த நாமத்தை அறிக்கையிடுங்க. அநேக காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.